ஒரு நல்ல வரன் அமையவில்லையா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண தடை நீடித்து கொண்டே இருக்கிறதா? இதற்காக நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம். ஆனால் 4 வேதங்களே இறைவனிடம் தஞ்சம் புகுந்து திருமண கோலத்தை கண்டு கழித்த ஒரு அதிசய தலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் அருகே மங்கையர்கரசி உடனுரை வேதபுரீஸ்வரர் வீற்றிருக்கும் திருவேதிக்குடி திருத்தலத்தை பற்றி தான். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஊருக்கு ஏன் திருவேதிக்குடி என்று பெயர் வந்தது தெரியுமா? வேதி என்றால் பிரம்மா என்று பொருள். ஒரு பிரம்மாவிடம் இருந்த 4 வேதங்களையும் அசுரர்கள் அபகரித்து சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தனர். மகாவிஷ்ணு அவற்றை மீட்டெடுத்தாலும் அசுரர்களின் தீண்டலால் வேதங்களுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டது. தங்கள் புனிதத்தை மீண்டும் பெற 4 வேதங்களும் இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தன. சிவபெருமான் அவற்றை ஆட்கொண்டு புனிதப்படுத்தினார். 4 வேதங்களும், அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வன இங்கேயே தங்கி இறைவனை வழிபட்டதால் இது வேதிக்குடி ஆனது. இங்கே இறைவன் வேதபுரீஸ்வரராக சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு வாழைமடநாதர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அருகே இருப்பவர் அன்னை மங்கையர்கரசி. இந்த அன்னையின் பெயருக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியான கதை உண்டு. ஒரு சோழ மன்னனின் மகளுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தது. அந்த மன்னன் இங்கு வந்து அன்னையை வேண்ட அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் கைகூடியது. அதன் நன்றி கடனாக தன் மகளுக்கு மங்கையர்கரசி என்றே பெயரிட்டு அன்னைக்கு பல திருப்பணிகளை செய்தான் அந்த மன்னன். இந்த கோயிலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. இங்கே இருக்கும் விநாயகர் தன் காதுகளை ஒரு புறம் சாய்த்து அமர்ந்திருப்பார். 4 வேதங்களும் வேதம் ஓதுவதை மிக கூர்ந்து கவனித்து கேட்பதால் இவருக்கு வேத விநாயகர் அல்லது செவி சாய்த்த விநாயகர் என்று பெயர். பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் சிவன் வலப்புறமும் அம்மை இடப்புறமும் இருப்பார்கள். ஆனால் இங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அன்னை வலப்புறம் இருக்கும் அபூர்வ கோலத்தை காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் காலையில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது விழுந்து சிவனை வணங்குவது ஒரு பெரும் அதிசயம். திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும்? திருஞான சம்பந்த பெருமான் இத்தலத்து இறைவனை பற்றி பாடும்போது திருமண பேரு கிட்டும் என்று பதிகம் பாடியுள்ளார். இக்கோயிலுக்கு வந்து மங்கையர்கரசி அம்மனுக்கு மஞ்சள் சரடு சாற்றி அர்ச்சனை செய்து மனமுருகி வேண்டினால் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகி திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் உள்ள கண்டியூரில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அமைதியான ஆலயம் அமைந்துள்ளது. நீங்களும் ஒருமுறை நேரில் சென்று வேதபுரீஸ்வரரின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான்கு வேதம் வந்த வணங்கும் நாதன் வாழும் புனித பூமி திருவேதிக்குடி தலமின்று தெய்வ ரகசியம் பேசுதே. ஹர ஹர சிவகே வேதநாதா தேவா, ஒரு தரிசனம் போதும் இல்லம் முழுதும் ஒளி தருமே. வேத ஓசை காற்றில் கலந்து விண்ணில் கூட முழங்குதே. கோவில் வாசல் நின்ற நேரம் காலம் கூட நின்று பார்க்கும். ஈசா ஈசா நாதத எல்லாம் காக்கும் தேவா, திருவேதிக்குடி தரிசனம் விதி கூட மாறுமே. கருணை கொண்டு ஈசன் காப்பார். பக்தர் மனதில் நம்பிக்கை விதைத்து புதிய வாழ்க்கை தொடங்கும். வேதங்கள் கூட வணங்கிய தலம் விண்ணுலகம் போல தோன்றும். திருவேதிக்குடி அருள் இருந்தால் துன்பம் கூட மறைந்து போகும். சரணம் சரணம் சிவா, சாந்தி தரும் நாதா, வேதம் போற்றும் தேவனே, என்றும் எங்களை காப்பாயே.